திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி இமைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை கூறி வருக வருக என்று வரவேற்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம் தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயன். ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. ஐயா சிவாய நம்மையா. நன்றி ஐயா. சிவாயன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஓடிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஓடிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். 4 ஒற்றாலும் உயிர் துணையே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். சிவாயனம். திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி, நாவரச திருவடிகள் போற்றி, சுந்தர திருவடிகள் போற்றி, திருவாத ஊரர் திருவடிகள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் திருவடிகள் போற்றி, கருவூரர் திருவடிகள் போற்றி, பூந்துருத்தி நம்பி திருவடிகள் போற்றி, வருஞான கண்டராதித்த திருவடிகள் போற்றி, வேநாட்டடிகள் திருவடிகள் போற்றி, அந்த திருவாளிய முதற் திருவடிகள் போற்றி, மரவு புருடோத்தமர் திருவடிகள் போற்றி, சேதிராய திருவடிகள் போற்றி, மூலர் திருவடிகள் போற்றி, மண்ணு திருவாலமாயார் திருவடிகள் போற்றி, ஒரு காரைக்காலம்மை திருவடிகள் போற்றி, ஐயடிகள் சேரமான் திருவடிகள் போற்றி, ஒளிர்கீரர் கல்லாடனார் திருவடிகள் போற்றி, ஒன் கபிலர் திருவடிகள் போற்றி,
பரநர்மையுணர் இளம்பெருமானோடு திருவடிகள் போற்றி. ஓங்கும் மதிராடிகளார் திருவடிகள் போற்றி. திருமேவு பட்டினத்து அடிகள் திருவடிகள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி. சேக்கிழார் திருவடிகள் போற்றி. சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருமுறை கோயில் அடைதல். வாங்க மல்லிகாமா வாங்க. அருள் படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்ப ஆதரவு தந்த அடியார் அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். அருள் பெருக தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலோ மாம் எனவும் ஓங்கும் பொருள் சமயம் முதற் சபை நெறிகள் தான் பெற்ற புண்ணிய கண் 2எனவும் புவனம் உய்ய அருள் கடவுன் அவர்களும் உலகுக்கெல்லாம் ஈன்றார்தான் திருவருளும் எனவும் கோடி திருக்கலைஞான திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திரு கதவும் திறக்க. வாங்க வந்தவாசி செண்பவழியமாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கியறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. வாங்க தனலட்சுமி அப்பா வாங்க. 2வது பாட்டு அருணன் இந்திரன். திருச்சிற்றம்பலம் ஐயா. அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற நல்லம் கண்ணாம் திரள் நிறை அறுபதாம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை ஓரை சிவபெருமானே. திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை ஓரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அடியார் பெருமக்களே,
திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 323வது நாளாக திருவாசகத்துல திருவம்பாவை மார்கழி மாசம் படிக்கணும். ஆனா நம்ம இப்ப கார்த்திகையிலே படிக்கிறோம். அருள் நிதி தரவரும் அனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயன்னு சொல்லி பெருமானுடைய திருவருள் தான் சக்தி. அந்த சக்தியை வியந்ததுதான் திருவம்பாவை. அந்த திருவம்பாவையில முதல் பாட்டு ஆதியும் அந்தமும் இல்ல. வாங்கய்யா ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதேவலருதியோ வன் செவியோனில் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் பூரண்டிங்கள் ஏதேனும் ஆகா ஏதேனும் ஆகா கிடந்தால் என்னே என்னே ஏதேனும் ஆகா கிடந்தால் என்னே என்னே இதேயின் தோழி பரிசேலோரும் பவாயிதேயின் தோழி பரிசேலோரும் பவா திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த திருவம்பாவை திருவண்ணாமலையில பாடியது என்று இருக்கிறது. அங்கே பெருமான் எப்படி இருக்கிறார்? சோதி வடிவா இருக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அந்த சோதி எங்க இருக்குதுன்னா ஒவ்வொருடைய ஆன்மாவினுடைய மூலாதாரத்தில் இருக்கிறது. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சோதியை கொண்டு வந்து நெஞ்சிலே நிறுத்தினால் அதை பக்தி என்று சொல்லுவார்கள். அப்படி நெஞ்சில் இருக்கிறத கொண்டாந்து புருவ மத்திய நிறுத்தா அதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. அதனாலே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அந்த நெட்டை கூடற்கு என்ன செய்ய வேண்டும்? காலையில எழுந்தவுடனே இந்த பறவைகள் ஒலி கேட்கும். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். கோழி கூற நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் குயில் கூற நேரம் சிவ முகூர்த்தம். அந்த நேரத்திலே அந்த வீதியிலே கேட்கிற அந்த ஒலியை கொண்டு பெருமானை புகழ்ந்தால் அந்த நிட்டை கூடலாம். அதனால வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து அந்த மெய்மறந்த நிலைதான் நிட்டை கூடல். வாழ்க வாழ்க வாழ்க. பாசம் பரஞ்சோதிக்கு. நடராஜையா வாங்க. பாசம். வாங்கய்யா. சிவாய். வந்துட்டங்கய்யா. கேக்குதுங்களா நான் பேசுறது? திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே
சீச்சீவையும் சிலவோ விளையாடி இயேசுவிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் இயேசுவிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசானார் கண்பார் யாமார் ஏலோர் எம்பாவார் நேசம் சிவதேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசானார் கண்பார் யாமார் ஏலோர் எம்பாவார். திருச்சிற்றம்பலம். காலையில பாசத்தை எங்க வைக்கணும்? பரஞ்சோதி மேல வைக்கணும். பாசம் பரஞ்சோதிக்கு. ஆனால் நாம் எங்க வைக்கிறோம்? அந்த நேசத்தை போதார் அமளியன் மேல்னு நம்ம படுத்துக்கிற அந்த பாய் மேலையும் பெடு மேலையும் வச்சுக்கிறோம். அதனால அது அந்த நேசத்தை மாற்றி பெருமானே அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? கோபம் வரும், திட்டுவோம். திட்டா என்ன பண்ணுவோம்? ஏசும் இடம் ஈதோ இல்லை, இந்த இடம் எதற்கு? தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலம் என்று பெருமானுடைய புகழை பேசுவதற்காக உரிய நேரம் என்று மணிவாசக பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. முத்தன்ன வெண்ணகைய சரஸ்வதி அம்மா வாங்க. முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்த தீரெழுந்தன் அத்தனானந்தன் அமூதன் என்றள்ளூரி முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்த தீரெழுந்தன் அத்தனானந்தன் அமூதன் என்றள்ளூரி தித்திக பேசுவாய் தித்திக பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் தித்திக பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியும் பொன்மை தேத்தாற் கொண்டால் பொல்லாதோ ஏத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நன்றியா. நேசத்தில் வைத்த பெருமான் யாரு? அவன் என் அத்தன். அவன் தான் பிறவிதோறும் எனக்கு தாயும் தந்தை. அத்தன் என்ற சொல்லுக்கு தாயும் தந்தையும் சிவமும் சக்தியும்னு பொருள் சொல்லுவாங்க. அதனால நேசம் வைத்தது என் அத்தன். அவன் என்ன பண்ணுவான்? ஆனந்தன். நம்முடைய ஆ என்ற ஆன்மாவை நந்துதல் என்று சொல்லி உலகியலிலிருந்து நம்மை அருளியலுக்கு செலுத்துவான். அப்படி செலுத்துவதன் மூலமாக நமக்கு என்ன தருவான்? நம்முடைய ஆணவமாகிய நஞ்சினை நீக்கி அமுதத்தை தருவான். அதனாலே அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரும் அந்த சித்தம், அந்த சித்தத்தின் அழகியாரை பாட வேண்டும் என்று ஞான சம்பந்த மணிவாசக பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஒன்னி திறனகையா சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம். வாமா வாமா. உள்ளித்தில நகையாய் இன்னம் போலாந்தென்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுவோம் அவளவும் கண்ணை துயின்றவமே
காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையோ துயிலொரும்பாவாய் எண்ணிக்குறையோ துயிலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எத்தனை பேர் வந்தாங்கன்னு எண்ணி பாருங்க. திருமுறை தமிழர்கள் எத்தனை பேர் காலையில அப்படின்னு. ஆனால் எண்ணுதல் என்பது யாரா இருக்க வேண்டும்? பெருமானாக இருக்க வேண்டும். வெறும் தலைகளை மட்டும் எண்ண பத்தாது, பெருமானுடைய திருவடியை எண்ண வேண்டும். அதனாலே உள்நெக்கு நின்றுருகை அம்மாட்டோம். அந்த உள்நெக்கு நிற்கிறத என்னது? கண்ணுக்கு இனியானை பாடி கசிதல். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழித்தன ஆகாதே. வாழ்க வாழ்க. மாலரியா நான்முகன். பாடுறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். மாலரியா நான்முகனும் காணாமலையானை நாம் நடுவுல பேசாது. மாலரியா நான்முகனும் காணாமலையானை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுறும் தேன்வாய் படிரு கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலம் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசலோரெம்பாவாய். கோலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசலோரெம்பாவாய். மாலரியா நான்முகனும் காண மலையினை நாம் மலையினை என்றது அந்த அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலையில பாடினது. அதனால அந்த மலையை நாம் போலறிவோம் என்றுள்ள பக்கங்களே பேசும். அந்த மலையை போல என்ன இருக்குது? அவன் சோதி வடிவருக்கிறான். அந்த மலை எதை குறிக்கும்? சோதியை குறிக்கும். அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அந்த சோதியை நீக்கி ஓலமிட வேண்டும். ஓலமிடினும் உணராய் உணராய் கான். வாழ்க வாழ்க. மானேனி நன்னலை. சிவாயம். மானேனி நன்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே ஓட திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே இரவே அறிவறியான் தானே வந்தியம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலோ எம்பாவாய். நன்னலை நாளை வந்து உங்களை. நன்னலை என்பது நேற்று. நேற்றுனா சொன்ன நாளை வந்து நாம காலங்காத்தால எழுப்புறோம் பாரு. நாம வந்து 4 மணிக்கெல்லாம் நெட்டை கூடத்துக்கு போலாமா, 5 மணிக்கு திருமுறை ஓசைக்கு போலாம், நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தூங்கிங்கிறிய அப்படின்னு கேட்டால் அது வந்து எதனால வந்தது? நானே வந்து எழுப்புன்ற ஆணவத்தாலே வந்தது. அந்த ஆணவ நிலையை மறந்து பெருமானை நோக்கி ஊனே உருக வேண்டும். அப்படி உருகினால் ஆணவம் அடங்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அன்னே அன்னே இவையும் சிலவும். ஐயா தர்ஷன் பாட்டும் ஐயா. படி. அடுத்தது லலிதா. அன்னே இவையும். அன்னே இவையும் சில பல மரர்
உனக்கு அடியான் ஒருவன் சீரான் எண்ணங்கள் கேட்ப சிவன் என்று வாய் திறப்பாய் என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அமர என் இன்னம் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதையோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயில் பரிசு ஏலோ ரம்பாவாய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணுக்கினியா காலையில வந்து பாடு. கண்ணுக்கினியா. நன்றி நன்றி. சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சின்னங்கள் எப்படி வரும்? கோயில்ல வாத்தியாரம் மட்டுமல்ல, இயற்கையிலே ஒலிக்கிற ஒலிகள் கூட சின்னங்கள் தான். அந்த சின்னங்கள் கேட்டு சிவனென்றே வாய் திறக்கணும். எப்படி திறக்கணும்னு சொன்னா அடுத்த வரியில சொல்லார், தென்னா என்ன என்று திறக்கணுமா. தென்னா என்ன என்பது என்னன்னு கேட்டா, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கோழி சிலம்ப. திருச்சிற்றம்பலம். வாமா வாமா. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரசோதி கேழில் பரங்கருணை கேழில் பரசோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் வாழிது என்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இங்க மணிவாசக பெருமான் சிவனை எப்படி சொல்றார்? ஏழை பங்காளன் என்று சொல்கிறார். ஏழை பங்காளன் என்பது ஏழைனா வெறும் பணம் இல்லாத ஆளுக்கு ஏழைல பேரு. அறிவில்லாத வந்தாலே ஏழைன்னு சொல்றது பழைய மரபு. எனக்கு அறிவில்லப்பா, நீ அறிவுடையவனா இருக்கிறாய், அதனாலே எனக்கு அந்த அறிவை தர வேண்டுவதற்காக என்னை நீ பங்காளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பவாயின. அந்த அறிவுதான் ஞானம். அந்த ஞானத்தை நான் பெற வேண்டும் என்ற விண்ணப்பம். வாழ்க வாழ்க. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பிள்ளை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியாத்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவாரவர் உகந்து சொல்ல பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயினம்.
இந்த திருவம்பாகை சொல்ல என்ன பண்ணுவாங்க, சக்தியை வியந்தது என்று சொல்லி உமை, வாணி, மனோன்மணி, மகேஷ் என்ற 9 வகையான சக்திகளை எழுப்புதல் என்று தத்துவத்தை வகையில ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வகையில சின்ன பிள்ளைகள் 12 வயசுல இருந்து 5 வயதுக்குள்ள பிள்ளைகளை படிப்படியா ஒரு வயசாக கொண்டாந்து எழுப்பின் வந்து அந்த பிள்ளைகளாம் கொண்டாந்து பெருமானிடத்திலே வழிபடச் செய்தல். எதற்காக? உன் அடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர். திருவம்பாவை திருப்பாவை ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா திருப்பாவைக்கு திரும்ப என்ன வச்சாருன்னா, திருப்பாவையில ஆண்டாள் என்ன பண்ணுவாள், பெருமானையே காதலனா, கண்ணனின் காதல்னு சொல்லி பெருமானை காதலித்து பெருமானை திருமணம் செய்து கொள்ளுதல் என்று சொல்லுவார்கள். அந்த நிலை வேறு. ஆனால் இங்கே பெருமானை திருமணம் செய்து கொள்வதில்ல, பெருமானுடைய அடியாரை பணிந்து அந்த அடியாரை திருமணம் செய்து கொண்டு உலகியல் வாழ்விலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கை யாதுமோர் குறைவில்லை என்று அந்த இல்லற வாழ்வில இருந்து கணவனும் மனைவியாக சேர்ந்து பெருமானை வழிபட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து அதன் மூலமாக அவனுடைய திருவடியை அடைதல். அதுதான் நம்முடைய சித்தாந்த மரபு என்று சொல்லி அந்த வகையிலே அன்னவரே எம் கணவராவார். யார் அன்னவர்? முன்னாடி இருக்கிற உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார். அடியாரை திருமணம் செய்து கொள்ளுதல் என்ற அந்த விண்ணப்பந்தான் திருவம்பாவினுடைய சிறப்பு என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பாதாள மேடை நமக்கு போரூர் செண்பவல்லியம்மா. போரூர் செண்பவல்லியம்மா. சிவாய நம்மையா லலிதா லோகநாதன் பாடட்டுங்களா? போரூர் செண்பவல்லியம்மா வாங்க. சொல்றேன், கூப்பிட்டு போய் வாங்க. கூப்பிடுவாங்கம்மா, வரிசையா கூப்பிடுவாங்கம்மா, அவசரப்படாதீங்க. எல்லாரையும் கூப்பிடுவார் ஐயா, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. பாதாள மேடை நமக்கு 10வது பாட்டு. யார் கூப்பிட்டீங்கயா? அடுத்த பாட்டு பாடுறேன் ஐயா. அம்மா வாங்க. யார கூப்பிட்டீங்க ஐயா? சிவாய நம. படிங்கம்மா. சரி, நன்றிங்க. சரியா கேட்கலைங்க, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. முன்னை பழம் பொருட்கும் 10வது பாட்டு பாதாள. சாரிங்க. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாம் ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க. இங்க கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைகள். அந்த கோயில் பிணாப்பிள்ளைதான் பெருமானுக்கு தொண்டு செய்கிற பெண் மக்கள். அவர்கள் தான் காலையில இருந்து கோயிலை சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி சுத்தம் பண்ண கோயில்ல அடியார்கள் எல்லாரும் போய் பெருமானை வழிபடலாம். அதான் நம்முடைய பண்டைய முறை. அது பின்னால மாறி போயிடுச்சு, கோயில் எங்களுதுன்ற மாதிரி. ஆனால் கோயில் பிணா பிள்ளைகள் தான்
கோயில பராமரிப்பார்கள். அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து வழிபடுவார்கள். வழிபடுகிற போது யார் அந்த பெருமான் என்று அந்த பிணாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்களாம். அந்த பிணாப்பிள்ளை சொல்லுவாராம், ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆரையலார் என்று அந்த அம்மா சொல்லுவாங்களாம். அது கேள்வியாகவும் சொல்லலாம், அந்த கேள்வியை பதிலாகவும் சொல்லலாம் என்று சொல்வார்கள். அவன் ஊர் ஏது, அவன் பேர் ஏது, அவனுடைய யாருக்கு அவனுக்கு உற்றார், யார் அவனுக்கு அயலார், யார் அவனுக்கு உற்றார் யாரும் இல்லை, அவனுக்கு ஊர் இல்ல, பேர் இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு வகை இல்ல. எல்லா பெயரும் அவன் பெயர் தான், எல்லா ஊரும் அவன் ஊர் தான், எல்லாரும் அவனுக்கு உற்றாதான், அயலார் யாருமே இல்லை. அதனாலே யார் வேண்டுமாலும் போய் பெருமானை போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று வழிபடலாம். அந்த வழிபாட்டுக்கு வழிவகுத்தவர்கள் அந்த காலத்திலே கோயில் பிணாப்பிள்ளைகள் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 11வது பாட்டு. பலம் மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகேர் என்ன கையால் குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. இந்த திருவம்பாயில முதல் 9 பாட்டு என்னது? ஒருவரை ஒருவர் எழுப்புதல். 9 நவ சக்திகளை எழுப்புதல்னு ஒரு மரபு. ஆனால் சிறு பிள்ளைகள் ஒருவரை எழுப்ப 12 வயசுல இருந்து 5 வயதுக்குள்ள உள்ள பிள்ளைகளை ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு எல்லாருமாக சேர்ந்து அந்த கோயில் பிணாப்பிள்ளை இடத்திலே போய் யார் அந்த பெருமான்னு கேட்டு அந்த பெருமானை வணங்குவதற்கு என்ன பண்ணணும்? முதல்ல போய் குளிச்சுட்டு திருநீர் பூசணும். அதனால அந்த குளித்து திருநீர் பூசுவதுதான் அங்க மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரண்ட கையாற் கடைந்த உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் அரடல் போல் செய்யா வெந்நீர் ஆடி என்று சொல்லி பெருமானை நீரிலே மூழ்கி திருநீர் பூசி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோன்றத இந்த 11வது பாட்டுல சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 12 லோகநாதன் ஐயா வாங்க. சிவாயிரம். ஐயா எனக்கு இப்பதான் என் நெட்வொர்க் கிடைச்சது. ராஜா ஐயா சிவாயிரம் சிவாயிரம். நான் காலையிலே வந்து ஐயாவை எழுப்பந்தேன். நான் தான் பேர் வந்து முதல்ல காணும். இப்பதான் கிடைச்சது. சிவ லோகநாதன். லோகநாதன் பேர் வர பேர் கொள்வார் வரிசையா. ஆர்த்த பிறவி 12வது பாட்டு படிங்க. பட்டமால் படிங்க. அடுத்தது சிவ லோகநாதன் படிங்க. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் செங்கமல பைம்போத. ஐயா நல்ல மாலம்மா வேற பாடுறாங்க ஐயா. நம்ம ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை உடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோ எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அப்படி காலையில எழுந்து பெண்களை எல்லாம் எழுப்பி கொண்டு போய் கோயில் பிணாப்பிள்ளை இடத்திலே பெருமானுடைய புகழை சொல்ல கேட்டு அதன் மூலமாக போய் கோயில குளித்து நீராடுகிற போது
பெருமானுடைய புகழை பாட வேண்டும். எப்படி பாட வேண்டும் என்கிற போது நம்முடைய மும்மலங்களை அறுப்பதற்காக அவன் செய்கிற முத்தொழிலை பாட வேண்டும். படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்லி பெருமான் 5 செய்கிறான். ஆனா இதுல சின்ன பிள்ளைகளுக்காக முத்தொழிலை மட்டும் சொல்லி காட்டார். மழைத்தல் அருள்வது பின்னாடி வர நிலை. அதனால முதலிலே செய்கிற அந்த முத்தொழிலை சொல்லி படைத்தும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று அந்த முத்தொழிலை சொல்லி அந்த முத்தொழில் மூலமாக நம்முடைய மும்மலங்களை அறிக்கிறான் என்ற சித்தாந்த செய்தி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பைங்குவளை கார்மலரா 13வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. அதுக்கு அடுத்தது நல்லம்மாள் வாங்க. கணபதி ஐயா முதல்ல வாங்க. சிவாதிச்சிடம் நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவாதிச்சிட்டமும் அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூவதீபம் ஆக்யாமி. தூவதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பேன். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. சிவா அர்ப்பணம் சிவா அர்ப்பணம் சிவா அர்ப்பணம். சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் கொய்கிணத்தால் பின்னோ அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து ராதலினால் எங்கள் விராட்டியும் எங்கோடும் போண்டு சேர்ந்த பொங்கு மொழிவில் புகப்பாய்ந்தே பாய்ந்து நம் ரங்கம் இளம்பு கலந்த கொங்கைகள் பொங்க குழையோ புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாலாடிலம்பவ கொங்கைகள் பொங்க குழையோ புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாலாடிலம்பவ. சிவாஜி சிற்றவனம். நன்றி வணக்கம். சிவா. அப்ப இந்த மும்மலங்களை தான் இந்த படைத்தும் காத்தும் கறந்தன முத்தொழில் சொன்னா அதைதான் இங்கேயும் சொல்றாரு. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். மலம் கழுல் என்பது நம்முடைய புற அழுக்கை போக்குதல் மட்டுமல்ல, அக அழுக்கையும் சேர்த்து போக்கல். அதற்காக புற அழுக்கையும் அறக்கையும் போக்குவதற்காக பெருமான் எப்படி இருக்கிறான்? தானும் தன் தையிலுமாக இருந்து உதவி புரிகிறான். அதனாலே தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த அந்த பொங்கு மடு என்று அந்த குளிக்கிற அந்த குளத்தை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 14வது பாட்டு. காதார் குழையாட. ஆதார் குழல் ஆட பைம்பும் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம பாடி சோதி திறம்பாடி
சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்யவளை தன் பாதம் திறம்பாடி ஆடலோர் எம்பவர் பாதம் திறம்பாடி ஆடலோர் எம்பவர். திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. நன்றி ஐயா. குளிக்கும் போது சும்மா குளிக்கூடாது, பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே குளிக்க வேண்டும். எப்படி பாட சொல்லி காட்டுகிறார். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. இந்த விளக்கினே போனா இந்த வருஷம் ஃபுல்லா விளக்கலாம். ஆதித்திரம்பாடி அந்தமா மாவாடி. பெருமானுடைய அந்த சோதித்திரத்தை ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதியாக பாட வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஓரொரு கால் எம்பெருமான். 5வது பாட்டு. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். வாங்க வாங்க. நேசநாயனார். எத்தனாவது பாட்டையா? கோழி 15. ஓரொரு கால் எம்பெருமான். திருவம்பாவை. ஒரு கால் திருவம்பாய் ஒரு கால் தறியில் இருக்காங்க. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்று நம் பெருமான் ஓரொரு கால் கேக்கல. படிங்க. பெருமான் என்றென்று நம் பெருமான். ஐயா என்ன தெரியும் பாருங்க. திரும்ப பாருங்க. ஒரு கால் திரும்ப பாடுறையா. ஒரு கால் எம்பெருமா என்றென்று மழை பெய்தாயா? வரலையா? சரி, அடுத்தது படிங்க. பெருமா சிறு கால் வாயோ ஐயா கேக்குதுங்களா? ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்களா? இப்ப நல்லா மாடிக்கு விட்டையா? மாடிக்கு விட்டையா? ஒரு கால் திருச்சிற்றம்பலம். ஒரு காலின் பெருமான் என்றென்றே நம் பெருமான் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தங்களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரையர் கிங்கனே பித்தருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பும்புணல் பாய் தாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பேரறைய கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் என்று பெருமானை பித்தன் என்று சொல்ல மணிவாசக பெரும் முதல்ல அவர் தான் பித்தர்னு சொன்னாரா, அதுக்கப்புறம் தான் பித்தா பேசுடன் சுந்தரர் சொன்னார் சொல்லுவாங்க. அதற்கு அடையாளம் பேரறைய கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகதாள். பெருமான் பித்தனாக வந்து என்னை ஆட்கொள்வான் என்று சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. முன்னிக்கடலை. வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. வாங்க. வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்கம்மா. கேக்குதுங்களா? இல்ல, சவுண்ட் இல்ல.
சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி. அடுத்த பாடல் பாடுறேங்க ஐயா. அந்த வண்டியில வந்துட்டு இருக்கேன். அடுத்த பாடல் வாழ்க வாழ்க. சிவசெல்வி ராஜசேகரன் வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றியாவது நமச்சிவாயவே. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்த்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்ன பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவு இலா எம் கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் மழையேலோர் எம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. திருவம்பாவினுடைய விண்ணப்பம் வந்து 2 சொல்லுவார்கள். ஒண்ணு நாட்டுல நல்ல மழை பொழியணும், இன்னொன்று நல்ல கணவன் அமையணும். இது 2 தான் பிரார்த்தனை திருவம்பாவையில. நல்ல மழை பெஞ்சாதான் நாட்டுல மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியும். அதனால முன்னி அவள் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். பெருமானுடைய கருணை எப்படி இருக்கிறதோ அந்த கருணை தான் சக்தியானது. அந்த கருணை வழியாக மழை பொழிய வேண்டும் என்பதற்காக என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று சொல்லி மழை வேண்டிய. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நல்ல மாட்டுல மழை பெய்தா அப்படின்னு கேட்பாங்க. மாதம் மும்மாறி பொழுதுதான் அரசன் மந்திரியை கேட்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மாதம் எங்க மும்மாறி பொழியுது. மழை காலத்துல பெஞ்சாலே அந்த மழை நம்மளால தாங்க முடியல. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், எங்கெங்க வீடு கட்ட கூடாது அங்கெல்லாம் போய் வீடு கட்டி பள்ளத்திலையும் இதுலயும் பண்ணி நம்ம வெள்ளத்தை வர வச்சுட்டு மழை வந்துடுச்சு நல்லா வளர்றோம். அதனால அதனுடைய போக்கிலே அதை விட்டால் நாம் மேட்டுல வீடு கட்டிட்டு சுகமா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், விவசாயங்கள்லாம் வீடு கட்டிட்டோம். அதனால தண்ணி பாயிற இடத்துல போய் மழை வெள்ளம் வந்தது. அதனால மழையான்னு கத்துறோம். ஆனா அப்புறம் கொஞ்சம் வெயில் காலம் வந்து தண்ணி இல்லைன்னு குடத்தை தூக்கின்னு லாரி வருதான்னு அலையிறோம் இல்லையா? எதனால வந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் கடலை சேர்க்கிறோம் வெட்டி விட்டு. அதான் வாழ்க வாழ்க. அதனால பெருமானுடைய அருள்தான் மழை. அந்த மழை பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்தல். மாதம் மும்மாறி பொழிவுதான் நம்முடைய பழைய மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து அந்த மழை பொழிவினாலே நாடு வளமா இருக்கும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்படி வாழுகிற போது உன்னுடைய அடியாரை கணவனாக இணைந்து உன்னை வணங்கி உன்னுடைய திருவடியை சேருதல். நன்றி. செங்கணவன் பால் திசைமுகன் பால். 17. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க சாமி. திருச்சிற்றம்பலம். அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. செங்கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பவாய். நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஒருவன் தான், அவன் ஏகன்னு பேரு. அந்த ஏகன் என்ன பண்றான், அநேகனாக இருக்கிறான். பதி ஒன்று பசு பல என்று சொல்லுவார்கள். அதனால ஒருவனா இருக்கிற பெருமான் அநேகனாக நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளுவார். எங்கேயும் போய் தேடின்னு போனா, இருந்த இடத்திலிருந்தே பெருமான் நினைத்தால் அவன் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்பதற்கு அடையாளமாக
இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான். அதனால அதுதான் நடராஜாவோட காது நீங்க சொன்னாரு இந்த தியானத்துல காலையில ஒரு வழக்கை தேசிட்டு சாமி கொண்டு வெடிஞ்ச அப்புறம் சூரிய பகவானை சாட்சியா கொண்டு செய்யறது ஒரு மரபு. ஆனால் அதற்கு முன்னாடி விடியற் காலம்புற அந்த சிவ முகூர்த்தத்துல வீட்டுல ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா பெருமான் அந்த விளக்கிலே வந்து நின்று நமக்கு காட்சி தருவான். அதனால இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அண்ணாமலையான் வாங்க. ஷியாமலா அம்மா வாங்க. அண்ணாமலையான் கூப்பிடுங்க வாங்க. அடுத்தது வாங்க வாங்க. அண்ணாமலையான் மியூட் எடுத்துருமா? சவுண்டே வரலையா? சிவாய நம. கேக்குதாமா பேசுறது? ஷியாமலாமா குரல் கொடுத்தாங்க. குரல் கேட்டுது. ஆனா மியூட் ஓபன் பண்ணாங்களா இல்ல? ஐயா ராஜா ஐயா ராஜா ஐயா லலிதா இது லோகநாதன் ஒருத்தர் வந்து 2 பேர் வந்துட்டாரு சார் ஐயா. லோகநாதன் லைன்ல பாத்துட்டு கூப்பிடுவாரு. எல்லாரும் ஒரே மைண்ட் ஓபன் பண்ணா அடுத்தது பத்மாவதி கொஞ்சம் இருங்க அம்மா. ஷியாமலாமா நீங்க பேசுங்க, கொஞ்சம் கேக்குதா பாக்குறேன். சிவாயினமுங்க ஐயா. வாங்க சாமி. மைக்கு பக்கத்துல வச்சு பாடுங்கம்மா. இல்ல நிறைய மியூட் ஓபன் பண்ணா முதல்ல கேட்கல, இப்பதான் கேக்குது. பாடுங்கம்மா. சரிங்க ஐயா. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று சவுண்ட் வரலையே. சவுண்ட் சரியா வரலமா? கேக்குதாமா? வாய்ஸ் கேட்கல ஷியாமலாமா, வாய்ஸ் கேட்கலமா. சரிம்மா, மழையா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இல்ல நம்ம பேச அவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. முதல்ல அதான் சிவாய வந்துட்டாங்க. சரிங்க, அடுத்தவங்களுக்கு பாட சொல்லுங்க. அம்மா பாட சொல்லலாம். சரி வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா இப்ப பாடுங்கம்மா. சரிங்க பாடுங்க, இப்ப பாடுங்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். சிவாயனம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் மொழியின் மணித்தொகை வீறுகற்றார் போல் கண்ணார் அமுதமுமாய் நின்றான். பெருமான் எப்படி இருக்கான்? கண்ணார் அமுதமுமாய் நின்றான். அதனால்தான் மணிவாசல் அந்த போற்றுதலோட அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி என்றார். பெருமான் கண்ணிலே அமுதமாக நிற்க, அப்படியே கண்ணிலே அமுதமாக நிற்கிற போதுதான் நெட்டை கூட இயலும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அது அண்ணாமலையான நினைத்து
தியானித்தல் அதுதான் தேனித்தல். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார். வாழ்க வாழ்க வாழ்க. உங்க பிள்ளை பத்மாவதி அப்பா வாங்க. அடுத்தது நீங்க படிக்கலாம் கிரண். நன்றி ஐயா. போற்றியாருங்க. முன்னாடி போய் யார் பாட போறது? பத்மாவதிமா. நான் பாடுமா? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சதால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் சேர்க்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணார்க்க இங்கு பரிசே எமக்கெங்கும் நல்குதியேல் என்கெழில் ஞாயிறு எமக்கெலோர் எம்பாவாய். எங்கெழில் ஞாயிறு எமக்கெலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. வாழ்க 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 வாழ்க. ஒன்பதாவது பாட்டுல அன்னவரே எம் கணவராவார் என்று சொல்லி பெருமானுடைய அடியாரை கணவனாக்குதல் என்று சொல்லி அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதே செய்திய சொல்றார். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க எம் கொங்கை நின் அன்பரல்லாள் தோல் சேரற்க. ஆக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்கிற நிலை. பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்பது. அதே மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வது என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. போற்றி அருளுகிறேன். கிரண் வாங்க ஐயா. இன்னும் 8 பேர் இருக்காங்க. இந்த போற்றி அருளுக 8 பேரும் படி சொல்லிடலாம். சரி சரி. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின்னாதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின்னந்தம்மா செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரு ஆம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடு ஏல் ஓர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. முதல்ல சின்ன பிள்ளைகளுக்காக படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடு என்று முத்தொழிலை சொன்ன மணிவாசக பெருமான் இங்கே என்ன பண்றாரு? பெருமான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறான், அவன் ஐந்தொழில் செய்கிறான் என்பதை இங்க தோற்றம் போகம் ஈராம் இணையடி காணாத புண்டரிகம் ஆட்கொள்ளும் என்று பெருமான் செய்கிற 5 தொழிலையும் உடைத்தல் காத்தல் துடைத்தல் மறைத்தல் அருள் என்ற அந்த 5 தொழிலையும் சொல்லி காட்டி அவன் ஆதியும் அந்தமா இருக்கிறான், 5 தொழில் செய்கிறான். அவனை இந்த மார்கழி மாதத்திலே வழிபட்டு அதன் மூலமாக நாட்டில நல்ல மழை பெய்ய வேண்டும். அப்படி மழை பெய்கிற போது நாடு வளமாகும். அந்த வளமான நாட்டிலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்காக உன் அடியார் தாழ்வணிவோம் அங்கவர்க்கு பாங்காவோம் என்று சொல்லி அந்த நம்முடைய பழைய பழம்பெருமையை பேசுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் யார் படிக்கலாம் அவங்களை படிச்சு சொல்லையா? சரி. லோகநாதன் ஐயா வாங்கயா. லோகநாதன் ஐயா வாங்க. நமச்சிவாயம். போற்றி அருளுக நீ ஆதியாம் பாதபாடு படி. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும்
ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தோட ஆரம்பிச்சவரை இங்க முடிக்கும் போது கூட அந்த போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். ஆதி என்பது அவனுடைய திருவடி, அந்தம் என்பது அவனுடைய திருமுடி. அதனால ஆதியாம் பாதமலர் சொன்று அந்தமாம் செந்தளிர் என்று பெருமானுடைய திருமுடியிலே சூட்டுகிற அந்த தளிர்கள் வாழ்க வாழ்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. உமா அம்மா வாங்க. எல்லாருக்கும் திருவணக்கம். திருச்சிற்றம்பலம். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியில்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியில்லா உயிர்க்கும் போகமா பூங்கலர்கள் போற்றியில்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி நாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடருளின் பாவாய் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடு கேள்வா ஓர் என்பாவாய். வாய் நம்ம திருச்சிட்டம்பலையா. நான் அருளை செய்ய முகமே எனக்கு தெரியல, நெட் இல்லைன்னு நினைக்கிறேன், முகமே தெரியல. வாய் நம்ம திருச்சிட்டம்பலம். சரிம்மா சரிம்மா. அதனால வாழ்க வாழ்க வாழ்க. அதனால போற்றி அங்க பெருமான் அந்த 5 தொழில் செய்கிறான் என்பதை இங்க தோற்றமாம் போகமாம் அந்த ஈராம் இணையடிகள் என்று சொல்லி அதோட அந்த நான்முகனாகிய புண்டரிகம் திரோதான சக்தி என்றும் ஆட்கொண்டருள் என்பது அருள் சக்தி எனவும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பெருமானுடைய 5 தொழில்கள். நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளகனின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி அம்முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி அம்மார்கழி நீராடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. கிரணம் தர்ஷனம் பாடுனது மழலை குரல், நித்திலமா பாடினது வாலிப குரல், எங்க கணபதி ஐயா பாடுது முதுமை குரல். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாங்க செல்வம் வாங்க. செல்வம். செல்வம் இருக்கீங்களாமா? தமிழ் அரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்க. மும்மலங்களுக்காக அந்த மும்மல காரியம் செய்ய முத்தொழில் செய்கிறான்னு சொல்ற மாதிரி
மலங்கள் ஐந்தாச்சுடல்வன் தைரிப்பொரு மத்துறவேன்னு நீத்திரமலை படிச்சுமே. அந்த மலங்கள் ஐந்தையும் போக்குவதற்காக பெருமான் ஐந்தொழில் செய்கிறான் என்று சொல்லி காட்டுற மணிவாசருடைய பாட்டு. வாழ்க வாழ்க. கௌசல்யம்மா வாங்க. கௌசல்யா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி அருளுகனின் ஆதியமம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மல்லான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேல் ஓர் எம்பாவாய் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேல் ஓர் எம்பாவாய் மார்கழி நீர் ஆடேல் ஓர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பெருமானுக்கு அட்டபுட்பம் சாத்தல் சொல்லுவாங்க. அத அப்பர் பெருமான் 8 நான்மலர் என்று சொல்லி காட்டுவார் திருக்குறுந்தொகையில. அந்த 8 நான்மலருக்காக தான் திருவாசகத்துல ஆரம்பிக்க சொல்ல ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அங்க 8 இதுவா சொல்லி காட்டினார். இங்கேயும் அந்த 8 போற்றியா சொல்லி காட்டுறார். ஆதி அந்தம் அப்புறம் ஐந்தொழில் அப்புறம் மார்கழி நீராட அந்த 8 போற்றிகளை சொல்லி காட்டி பெருமானுக்கு எண்மலர் கொண்டு வழிபடுதல் 8 நான்மலர் என்று சொல்லி காட்ட அது அட்டபுட்பம்னு சொல்றாங்க. நன்றி நன்றி. அடுத்தது மல்லிகாமா வாங்க. படிக்கிறங்கய்யா. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரமாம் இணையடிகள் போற்றி மல்நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியான் உய்யான் கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாச பெருமான் மலர் திருவடிகள் போற்றி. போற்றி சொல்வதற்கான பெருமானுடைய திருவடிக்கு என்பதைத்தான் இங்கே பொற்பாதம் பூங்கடல் படிகள் புண்டரிகம் பொன்மலர்கள் என்று அவனுடைய திருவடியை சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. வாங்க. வந்தவாசி செண்பகொல்லியாமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் ஓம் நம சிவாய. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர்
ஆடேலோர் எம்பாவாய். ஐயா திருச்சிற்றம்பலம். இருக்காங்களாமா? ஞானப்பிரசாத் இருக்காங்களாமா? இருந்தா பாட ஐயா சொல்லுங்க. ஐயா வெளில போயிருக்காருங்க ஐயா. சரிம்மா, சரிம்மா. இருந்தா பாட சொல்லலான்னு கேட்டேன். வாழ்க. சரிங்க. சிவாயிரம். தனலட்சுமி அவங்க தனலட்சுமி. திருச்சிற்றம்பலம் ஐயா. போற்றியருளுக நின் ஆதியாம் பாதமல போற்றியருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கயல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் வினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி ஆடலோர் எம்பாவாய். முடிஞ்சாயா? யாரும் இருக்காங்களாயா? அனைவரும் படிச்சுட்டாங்க ஐயா. சிவாயிரம். சியாமலாமா இருக்காங்களா? சியாமலாமா இருக்காங்க. சியாமலாமா இருக்காங்களா? நன்றிங்க. சியாமலாமா இருக்காங்களா? இல்லங்க ஐயா, அம்மா இல்லங்க ஐயா. சரி சரி. உங்க அண்ணாமலையான் படிச்சாங்க, அதனால அந்த அந்த அண்ணாமலையான் பாட்டு இன்னொன்று பாட்டு அந்த திரு அம்மானை வருது, அதை பாட சொல்லலான்னு பார்த்தேன். சரி, நானே சொல்லிடுறேன். விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னாறு தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய் என்று சொல்லி இந்த திருவம்பாய் அண்ணாமலையானை நோக்கி பாடியது, திருவண்ணாமலையிலே பாடியது. அந்த அவர் திருவம்பாவை பாடின இடம் மலையை சுத்தி வர சொல்ல அந்த அடி அண்ணாமலை பக்கத்துல அவருக்கு மாணிக்க ஒரு கோயில் கட்டிருக்காங்க. அங்க நின்றுதான் அந்த பாட்டை பாடினான்னு சொல்லி அங்க அவருக்கு ஒரு கோயில் இருக்குது. அங்க வச்சு முற்றுவல் பண்றது பல பேருடைய வழக்கம். திருவண்ணாமலை போறவங்க அங்க வச்சு திருவாசகம் முற்றுவல் போடுவாங்க. அந்த திருமாவை பாட்டு ஃபுல்லா அங்க எழுதி அந்த கோயிலே எழுதி போட்டிருப்பான் அந்த 20 பாட்டையும். அதனால இது அண்ணாமலையானுக்குரிய பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார். அதனால நீங்க பெருமான் அடுத்த பாட்டிலேயே அதை பாடி காட்டார். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் என்று இப்ப சொல்லுகிறார் என்று சொல்லி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி. அந்த கண்ணுல அமுதத்தை காட்டுவதுதான் நெட்டை குடல் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாழ்க வாழ்க. சிவாயனம் ஐயா, நான் பாடவே இல்லை, என் பேர் என்ன கூப்பிடவே இல்லைங்க ஐயா. சிவாயனம் ஐயா. ஐயா சொன்னாரு கூப்பிட்டோங்க. சிவா படிங்க. கூப்பிடலைங்க ஐயா. சிவாயனமா திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டு அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் வினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரீகம் போற்றியாம் உய்யே ஆட்கொண்டரும் பொன் பலர்கள் போற்றியாமார்கழி நீராடேலோரெம்பாவாய். நம்ம திருச்சிற்றம்பலம். போற்றியாம் ஆர்கழி நீர் ஆடையலூர் எம்பா என்பது அண்ணாமலையா நம்முடைய
கண்ணிலே அமுதத்தை காட்டுவது. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. வாழ்க வாழ்க. பொன்னுசல் பாடி படிக்க கோயில் அடைப்பித்தல். சரஸ்வதி அம்மா படிக்க. அடைப்பித்தல் வாழ்த்து. சரஸ்வதி அம்மா பொண்ணு சொல் 2வது பாட்டு படிக்க. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்து அங்கு உன் தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு கிடை மருது கோன் தங்கு கிடை மருது பாடி குலமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குலமங்கை போன்றங்கு அனநடையீர் போன்றங்கு அனநடையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ. நன்றி ஐயா. திருக்கதவம் அடைக்க. வாங்க கௌசல்யா அம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமேன் விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடுக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமேன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணால் வான் புகழ் கலையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணால் வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சொக்கம்மாள் படிங்க. வாழ்த்து. சொக்கம்மாள் இருக்கீங்களா? இல்லையா? மண்ணில் நல்ல வண்ணம் பாடுங்கம்மா. சிவலோகநாதன் இருக்கீங்களா? லோகநாதன் சிவலோகநாதன் படிங்க. ஐயா கூப்பிடுங்க. என்ன பாட்டு பாடணும் ஐயா? மண்ணில் நல்ல வண்ணம் மண்ணில் நல்ல வண்ணம் பாடுவாங்க. அப்புறம் நீங்க வந்து வாழ்காந்தனர் பாடுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் அந்தனர். ஐயா ஐயா இருங்க ஐயா, அம்மா பாடிட்டாங்க. அம்மா பாடிட்டு இருங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லதொரு கழுமலர் வளர் நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வாணினம் விழுக தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் ஐயா. ஆரியூர் கடந்தோல் யார் பாடுறீங்க? வான்மிகில் வழாது பெய்க யார் பாடுறீங்க? முடிவு பண்ணுங்க. கணபதி ஐயா வாங்க, படிங்க படிங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வேட்பை. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வேட்பை. கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல். ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க. ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி ஐயா. கணபதி ஐயா வாங்க ஐயா. வான்மகில் வழாது பெய்க பாடுங்க. இந்த திருப்புன்கூர் ஐயா, திருப்புன்கூர் பதிகம் படிக்கணும்யா இன்னைக்கு. வையக முற்று மாமழை மறந்து கடைசியா படிங்க. பாடிட்டீங்களா? ஏதோ எடுத்து வச்சிருக்கீங்களா? பெரு பேரா வந்திருக்கிறீங்க, பாடிடுங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. சித்திரம்மா வந்துட்டாங்க. கணபதி ஐயா வரல, சித்திரம்மா பாடுறாங்களாம். பாடுங்கம்மா, படிங்கம்மா. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்மையே பெருக மந்தளந்தல் ஊரில் மனத்து தொண்டனர் வழங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சென்னி மிசை பார்த்த மலர் சூட்டினான் சிவபெருமான். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா. மிக்க நன்றிங்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா என்ன பாடுறீங்களா? கடைசி அதான் சொல்லுங்க. ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? சிவ லோகநாதன் அவங்க ஸ்கிரீன்ல அவங்க பேரே வரலையா, அதனாலதான் கூப்பிடல. அப்படிங்களா? ஆமா சரிங்க. கடைசியா இப்ப பேரு ஸ்கிரீன்ல பேர் இருக்கு பாருங்க ஐயா. அது வந்து சிவாய். சரிங்க இருங்க. சரிங்க சரிங்க. அம்மா ஸ்ரீதேவ் ஐயா கடைசி பாடுங்க ஐயா. ஐயா கூட்டம் மாதிரி இருந்தது. கூட்டம் கடைசியில பாட்டு பாடுங்க சாமி. என்ன பாட்டுங்க? உங்களுக்கு நிகழ்ச்சி முடிக்க போறோம். உங்களுக்கு மன நிறைவா ஏதாவது பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போக
போகமும் தீருவும் உணர்ப்பானை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் தீருவும் உணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானே விடையெல்லாம் தவிர பணிப்பானை என்ன தன்மயன் என்றறி உன்ன எம்மானே எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழன தனி ஆரூரானை மரக்கலுமாமே அன்னம் வைகும் வயற்பழன தனி ஆரூரானை மரக்கலுமாமே ஆரூரானை மரக்கலுமாமே. நம்பி ஆரூர திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். அப்படி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளால் வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:50 சரியாக இரவு 8 மணிக்கும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றி, வணக்கம்.